Hello all, வணக்கம். இந்த வீடியோல தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷனோட அடுத்த சென்டென்ஸ் தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இந்த கன்வர்ஷன் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. அதெல்லாம் நம்ம டிஃபரண்ட் சென்டென்சஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். சோ ஒரு சென்டென்ஸும் ஒரு யூனிக் எலிமெண்ட் இருக்கும். ஒரு செட் ஆஃப் யூனிக் ஃபார்மேஷன் இருக்கும். அது எப்படி ஃபார்ம் பண்றது, அதுல என்னென்ன கிளாஸ் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுலாம் ரொம்ப புதுசா இருக்கும். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் பாருங்க. இல்லனா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே தான். இது வந்து கண்டினியூஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்து அது எப்படி வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு கன்வர்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த சென்டென்ஸ் வந்து என்னன்னா, மழை பலமாக பெய்ததால் புயல் கடந்து செல்லும் வரை குழந்தைகள் உள்ளே தங்கி பலகை விளையாட்டுகளை விளையாடினர். சோ ஒரு இடத்துல வந்து புயல் பயங்கரமா வந்திருக்கு. அந்த புயல் வந்தது காரணத்தினால என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைங்கள அந்த பசங்களாம் உள்ளேயே இருந்து, அதாவது வீட்டை விட்டு வெளில வராம உள்ளேயே இருந்து பலகை விளையாட்டு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பேசிக்கா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி மாற்றணும், ஒரு வேர்டையும் எடுத்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மழை பலமாக பெய்ததால் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அதால ஃபர்ஸ்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் பாருங்க, புயல் கடந்து செல்லும் வரை குழந்தைகள் உள்ளே தங்கி பழகிய விளையாட்டுகளை விளையாடினர். இப்போ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லல, புயல் வந்தா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இதுதான் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட்ல இப்போ பண்றாங்க, இப்போ புயல் வந்துச்சு, இப்போ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி வேர்ட்ஸுமே நமக்கு இல்லை. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. அப்போது இந்த சைடு வந்தால் நமக்கு இது என்னது, ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புயல் வந்தால் இந்த மாதிரி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து வந்தால், அப்போ இங்கேயும் வந்தால் தானே இருக்குது, அப்போ அது ஃப்யூச்சர் தானே அப்படின்ற மாதிரி இல்லை. மழை பலமாக பெய்ததால் அப்படின்னா ஆல்ரெடி அந்த மாதிரி பெஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த ரீசனாக சொல்கிறதுனால இவங்க வந்து பெய்ததால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, புயல் வந்தால் நம்ம வந்து இந்த பசங்க வந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லை, ஃப்யூச்சரும் கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, பாஸ்ட். அப்போ நம்ம பாஸ்ட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. ஆனால் பாஸ்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, மழை வந்து பலமாக பெய்ததால் அப்படின்னா ஆல்ரெடி வந்து மழை வந்து பலமாக பெஞ்சிருக்கு. ஓகேவா, அது ஒரு கண்டிஷன். அப்போ அதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அடுத்து பாருங்கள், பலகை விளையாட்டுகளை விளையாடினர் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது இது எல்லாமே என்ன சொல்லுது, பாஸ்ட் ஆக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பாஸ்ட் ஆக்ஷன்னாக்கு ஒரு சில டென்சஸ்லாம் இருக்கும். அப்போது பாஸ்ட் ஆக்ஷன், இப்போது இந்த ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொன்னோடனே அதில் இருக்கிற டென்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பாஸ்ட்டில் இருக்கிற டென்ஸை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ சென்டென்ஸில் ஏதாவது சிங்குலர் ப்ளூரல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ளூரல் இருக்குது, சிங்குலர் இல்லை ப்ளூரல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ளூரல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளை அப்படின்னு சொல்லி இங்கேயும் நமக்கு ப்ளூரல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸாக இப்போ வந்து அந்த புயல் முடிகிற வரைக்கும் ஒரே கேம் வச்சு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் விளையாட மாட்டோம். அப்படி இருந்தாலும் ஓகே. பட் இந்த கேஸில் அவங்க என்ன வச்சுருக்காங்க, நிறையா கேம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நிறையா கேம்ஸு நிறைய சில்ட்ரன் விளையாடுறாங்க, குழந்தைகள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2 இடத்துல நமக்கு ப்ளூரல் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுவும் செக் பண்ணியாச்சு. வேறு என்ன செக் பண்ணோம், நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் வேர்ட்ஸ்லாம் நம்மளால் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியுதா, வேர்ட்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ மழை, ரெயின், பலமாக பெஞ்சதா அப்படின்றது, பலமாக அப்படின்னா நமக்கு ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெய்ததால் அப்படின்றது ஒரு கண்டிஷனல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், பிகாஸ். ஸோ இது வந்து ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பெஞ்சதுனால புயல் கடந்து செல்லும் வரை. ஸோ அதுக்கடுத்து நமக்கு அதுக்கான ரீசனுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்போது பிகாஸ் அப்படின்னு சொல்லி ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க. ஓகே, புயல் அப்படின்னா என்ன, ஸ்டார்ம். கடந்து செல்லும் வரை அப்படின்னா இந்த until அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ until அப்படின்னா அது வரைக்கும், until I come அப்படின்னா நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது கடந்து செல்லும் வரை அப்படின்றது until புயல், ஸ்டார்ம், கடந்து செல்லும்னா பாஸ்ட். ஓகே,
இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுலாம் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளால் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து குழந்தைகள் அப்படின்றதுனால சில்ட்ரன், சைல்டுனா சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு என்ன வரும்? சைல்டுன்னு வரும். ப்ளூரலுக்கு தான் சில்ட்ரன். ஓகே. உள்ளே தங்கி அப்படின்னா தங்கிறதுனா என்னது? ஸ்டேட். ஸ்டேட். இப்போது இந்த ஸ்டே அப்படின்றது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். பட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டென்ஸு பாஸ்ட் டென்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ஸ்டேட். அதே மாதிரி தான் இது கடந்து செல்லும் வரை அப்படின்னா பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணி போகிறது. அப்போது பாஸ்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும். உள்ளே தங்கி அப்படின்னா ஸ்டேட், இன்சைட். பலகை விளையாட்டுகளை அப்படின்னா என்னென்னா போர்ட் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த போர்ட் கேம்ஸ். ஸோ விளையாட்டுகளை அப்படிங்கிறதுனால போர்ட் கேம்ஸ். விளையாடினார் அப்படின்னா விளையாடுறதுனா என்னது? யூஸ்வலாக ப்ளேன்னு சொல்லுவோம். பட் ப்ளே அப்படின்றது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ப்ளேடு. ஸோ நீங்கள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணாலும், அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு ரிலேட்டடாக உங்களோட எல்லா வேர்ட்ஸையுமே எழுதலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேடுன்னு டேரெக்டாக சொல்லிடலாம், பாஸ்ட்டுன்னு சொல்லிடலாம், ப்ளேடுன்னு சொல்லலாம், ஸ்டேடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. இல்லைனா ப்ரெசென்ட்டாக, ஃப்யூச்சராக, நமக்கு வந்து வில் யூஸ் பண்ணுமா, இல்லைனா வெறும் ப்ளே யூஸ் பண்ணுமா, ப்ளேட் யூஸ் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வேர்ட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னே டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதில் தான் சிங்குலர் ப்ளூரல்ஸ்லாம் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. வேர்ட்ஸ்லாம் நம்மளால் மாற்ற முடியுதா அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஃபார்மேஷன், அதாவது ஃப்ரேம் பண்ணுறது. எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். மழை பலமாக பெய்ததால் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? பிகாஸ்ன்னு வச்சு எழுதணும்னு சொன்னேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின். பலமாக்கு ஹெவி, மழைக்கு ரெயின். பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின். சப்ஜெக்ட் யார்? குழந்தைகள். அப்போது சப்ஜெக்டை கொண்டு வரணும். தி சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க? உள்ளே தங்கி அப்படின்னா the children stayed inside. நல்லா பாருங்கள், நான் ஸ்டேன்னு எழுதலை, ஸ்டேடுன்னு எழுதியிருக்கேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸ்டேட் இன்சைட். உள்ளே தங்கி என்ன பண்ணுறாங்க? பலகை விளையாட்டுகளை விளையாடினர். ஸ்டேட் இன்சைட் அண்ட் பிளேட். என்ன விளையாடுறாங்க? பலகை விளையாட்டு. அப்போ பிளேட். போர்ட் கேம்ஸ். பிளேட் போர்ட் கேம்ஸ். எப்போ அதெல்லாம் நடக்குது? புயல் கடந்து செல்லும் வரை. அப்போது until the storm passed. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம ஏன் அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னா, நம்ம இனிஷியலாக டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சிங்குலர் ப்ளூரல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் அது இப்போது மழை அப்படின்னா என்ன, பலம்னா என்ன, பெய்தால்னா என்ன, புயல்னா என்ன, அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டுக்கும் இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது மூணுமே கண்டுபிடிச்சதுனால ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஹெவி ரெயின் அப்படின்னா இது அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ மழை வந்து பலமாக பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனை ஃபஸ்ட் நம்ம எழுதிட்டோம். அடுத்த ரீசன் எழுதுனதுக்கப்புறம் நம்ம மெயினாக ஒரு சென்டென்ஸ் எதை ஸ்டார்ட் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே சப்ஜெக்ட்ன்றது யார்? இந்த நவுன் அப்படின்றது யார்? இந்த குழந்தைகள். அப்போது த சில்ட்ரன். சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க? உள்ளே தங்கி கேம்ஸ் விளையாடுறாங்க, கரெக்டாக? அப்போது ஸ்டேட் இன்சைட் அண்ட் பிளேட் போர்ட் கேம்ஸ். ஸோ இதெல்லாம் எப்போ வரைக்கும் நடக்குது? until the storm passed. ஸோ புயல் கடந்து செல்லும் வரை. இது இந்த புயல் வந்து கடந்து போகிற வரைக்கும் இந்த பசங்கள்லாம் உள்ளே இருந்து கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இந்த ஹெவி ரெயின் காரணத்தினால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கன்வர்ஷன். பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின் தி சில்ட்ரன் ஸ்டேட் இன்சைட் அண்ட் பிளேட் போர்ட் கேம்ஸ் until the storm passed. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பிகாஸ் ஆஃப் அப்படின்றது ஒரு ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ், கரெக்டாக? ஒரு ப்ரெப்பசிஷன். ஸோ இது ஃபுல்லாக நமக்கு என்னது? ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸாக வரும். இந்த ஹெவி ரெயின் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? நவுன் ஃப்ரேஸாகவும் வரும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். இதை மட்டும் இது ப்ரெப்பசிஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது நவுன் ஃப்ரேஸில் வரும். அடுத்து த சில்ட்ரன் ஸ்டேட் இன்சைட் அண்ட் பிளேட் போர்ட் கேம்ஸ் until the storm passed அப்படின்றது நமக்கு என்ன வரும்? மெயின் கிளாஸாக வரும். அப்படி இது மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது அட்வர்பியல் கிளாஸாக வரும். ஏன்னா நமக்கு
ஒரு டைமோ ஒரு டியூரேஷனோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஸ்டார்ம் கடந்து போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அட்வர்பியல் கிளாஸ் தனியாக எடுத்து பார்க்கும்போது சொல்கிறேன், பட் ஆன் த ஹோல் பார்க்கும்போது அது வந்து மெயின் கிளாஸ்லேயே வரும். ஸோ இந்த த சில்ட்ரன் அப்படின்றது தான் நமக்கு சப்ஜெக்ட் ஆர் நவுன் சொல்லலாம். இந்த ஸ்டேட் இன்சைட் அப்படின்றது நமக்கு வேர்ப் ஃப்ரேஸ். இங்கே எப்படி நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொன்னோமோ வேர்ப் ஃப்ரேஸ். இந்த ஆண்டுன்றது நம்ம கன்ஜங்ஷனில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளேட் போர்ட் கேம்ஸ் அப்படின்றதும் நமக்கு அடுத்த வேர்ப் ஃப்ரேஸ். ஸோ ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன், அதில் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்கும், ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ ஃப்ரேஸ் அப்படின்றத நம்ம நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு நவுனில் ஸ்டார்ட் ஆகும், வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னா வேர்பில் ஸ்டார்ட் ஆகும், ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா ப்ரெப்பசிஷனில் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன் பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின் அப்படின்றது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். ஸ்டேட் இன்சைட் அப்படின்னா ஸ்டேடுன்னு நம்ம தனியாக பார்க்கும்போது நமக்கு அது வேர்ப். ஸோ ஸ்டேட் இன்சைட் வேர்ப் ஃப்ரேஸ். பிளேட் அப்படின்னு தனியாக பார்க்கும்போது வேர்ப். பிளேட் என்ன பண்ணாங்க, போர்ட் கேம்ஸ் தான் விளையாடினாங்க. ஸோ வேர்ப் ஃப்ரேஸ். ஸோ அன்டில் த ஸ்டார்ம் பாஸ்ட் அப்படின்றது நமக்கு அட்வர்பியல் கிளாஸ், டைம் பேஸ் சொல்கிறதுனால. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. ஸோ மழை வளமாக பெய்ததால் புயல் கடந்து செல்லும் வரை குழந்தைகள் உள்ளே தங்கி பலகை விளையாட்டுகளை விளையாடினர். Because of the heavy rain, the children stayed inside and played board games until the storm passed. So நமக்கு இந்த because of the heavy rain அப்படின்றதுக்கு பதிலாக because it rained heavily அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரீசன் சொல்லணும், ஹெவி ரெயினாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லணும். எந்த மாதிரி வேர்ட் காம்பினேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிகாஸ் ஆஃப் தி ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்கள் கிட்ட காமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.